அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நாம் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம். நம்முடைய இந்த பள்ளம் மேடு நிறைந்த வாழ்க்கையில் நாம் இந்த 4 தப்பை மட்டும் எப்போவுமே செய்யக்கூடாது. இந்த 4வது தப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. 1. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. நீங்கள் ஒரு நாளாவது இப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? இந்த ஒரு எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கையை மெதுவாக அளிக்கும் அமைதியான விஷம். நீங்கள் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடும்போது உங்களோட வாழ்க்கையினோட வேல்யூ குறையுது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையுது. உங்களோட மனநிலை பாதிக்கப்படுது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அனுபவிக்க மறந்துடுறீங்க. கம்பேரிசன் என்பது அன்ஃபேர். ஏன்னா நீங்கள் உங்களோட தொடக்கத்தை மற்றவர்களோட முடிவோட கம்பேர் பண்ணுறீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு மரம் வேகமாக வளரலாம், மற்றொரு மரம் மெதுவாக வளரலாம். ஆனால் ரெண்டுமே தங்களுக்கான நேரத்தில் தானே பெருசாகும். அதுபோல தான் உங்களோட வாழ்க்கையும். சரி, என்ன செய்யலாம்? உங்களோட ஜேர்னியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ராக்ரஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். சோசியல் மீடியா கம்பேரிசனை குறைங்க. தினமும் உங்கள் வளர்ச்சியை பாருங்கள். இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாரோ ஒருவரை போல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மற்றவங்களோட உங்களை ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களோட தனித்துவத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் ஒப்பிடாதீங்க, வளருங்க. 2. எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அவன் நல்லவன் தான், அவனை நம்பலாம். இப்படி நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் பல உறவுகள் ஒரு நாள் துரோகத்தோடு தான் முடியுது. ஏன் தெரியுமா? எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்புறது தான். எல்லாருமே நல்லவங்க இல்லை. எல்லாருமே உங்கள் மனசை மதிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் உங்களோட நல்ல மனசை பயன்படுத்திக்கிடுவாங்க. நம்பிக்கைங்கிறது நல்லது தான், ஆனால் அதிகமான நம்பிக்கை ஆபத்தானது. நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் பரிசோதனை இல்லாமல் நம்பக்கூடாது. அதிகமாக பேசுபவர்கள் எல்லாருமே உண்மையானவங்க கிடையாது. உங்ககிட்ட அதிகமாக நெருங்கி பழகிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. சிரித்த முகம் எல்லாமே நேர்மையான மனசு கிடையாது. சரி, என்ன செய்யலாம்? ஒருவரை நேரம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட செயல்களை கவனிங்க. உங்களோட பர்சனல் விஷயங்களை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லோருக்கும் ஒரு எல்லையை வச்சுக்கோங்க. நம்பிக்கை கொடுங்க, ஆனால் உங்களோட வாழ்க்கையை யாருக்கிட்டையுமே ஒப்படைக்காதீங்க. ஒரு தவறான நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையை உடைக்கலாம். அதனால் நம்புங்க, ஆனால் விழித்திருந்து நம்புங்க. 3. தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி வேணாம், நாளைக்கு செய்யலாம். இந்த ஒரு வாக்கியம்தான் பல பேரோட வாழ்க்கையை அமைதியாக அழிச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கவனிக்காமல் செய்யும் இந்த பழக்கம் உங்களோட வெற்றியை தள்ளி போட்டுக்கிட்டே போகுது. நாளைக்கு என்பது ஒரு மாயை. அது ஒருபோதுமே வராது. அது வந்தாலும் அது மீண்டும் நாளைக்கு ஆகிரும். நீங்கள் செய்ய வேண்டியதை தள்ளி போடும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் குறையும், உங்களோட வாய்ப்புகள் குறையும், உங்களோட வாழ்க்கையே ஸ்லோவாக போயிடும். நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு விதை இன்னைக்கு தான் விதைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தான் அதை விதைக்கணும். நாளைக்கு விதைச்சா அது தாமதம். அதுபோல தான் உங்களோட முயற்சியும். நீங்கள் இன்று செய்யாததை நாளை உங்களோட வாழ்க்கை மன்னிக்காது. நேரம் காத்திருக்காது. அதே போல் வாழ்க்கையும் காத்திருக்காது. அதனால் நாளைக்குன்னு சொல்லாதீங்க, இன்றைக்கே தொடங்குங்க. 4. உங்ககிட்ட பொய் சொல்கிறவங்கள நம்பாதீங்க. உங்களோட வேலை செய்கிறவங்க, இல்லைன்னா உங்களோட சுற்று வட்டாரத்தில் இருப்பவங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்க, நண்பர்கள், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட தேவையில்லாமல் அடிக்கடி பொய் சொன்னால் அவங்கள எப்போவுமே நம்பாதீங்க. அப்படி நம்பினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டி வரும். ஒரு தடவை பொய் சொன்னால் பரவாயில்லை. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சமயத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஆனால் அவங்கள முழுசாக நிராகரிக்க வேண்டாம். அவங்க மேலே உங்களில் இருக்கும் நம்பிக்கையை நீக்கிருங்க. மேலும் அவங்கள நம்பி உங்களோட முக்கியமான விவரங்களை சொல்லாதீங்க. அவங்கள எந்த விதத்திலும் நம்பாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.